சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் இணைந்தால் நிதியமைச்சர் பதவி வழங்கப்படும் என்ற தகவல் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களாகவே நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்கள் மறைமுகமாக அவரது பதவி மாற்றப்படும் என்று திமுகவில் கூறப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதற்கு காரணம் நேரடியாக இன்று பாஜகவை எதிர்த்துள்ளார் பன்னீர்செல்வம் அவர்கள். தமிழகத்திற்கு வரக்கூடிய கல்விக்கு ஒதுக்கப்பட்ட பணம் இன்று வரை வழங்கவில்லை. இதனால் பாஜகவிற்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக ஒரு கடிதம் ஒன்றை இன்று வெளியிட்டிருந்தார். மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கும் விதமாக இந்த கடிதம் இருப்பதாக பலரும் கூறி வருகிறார்கள். ஆனால் ஒருபோதும் திமுகவில் பன்னீர்செல்வம் அவர்கள் இணைய மாட்டார். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாகத்தான் தற்பொழுது வரை பேசி வருகிறார். புதிய கட்சியை தொடங்கி அந்த கட்சி வளர்ச்சி அடைந்த பிறகு கூட்டணி பேச்சுவார்த்தை தமிழக வெற்றி கழகத்துடன் ஈடுபடும். அதற்கு பிறகு தேர்தலில் போட்டியிடுவார் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சரி, திமுகவில் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? திமுகவில் பன்னீர்செல்வம் அவர்கள் இணைவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் திமுகவின் நிர்வாகிகளும் மூத்த அமைச்சர்களும் பல முறை தூது ஒன்றை பன்னீர்செல்வத்திற்கு அனுப்பி வருகிறார்கள். இதனால் பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவில் இணைந்தால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எப்படி மின்சாரத்துறை மதுவிலக்காயத்துறை வழங்கப்பட்டதோ அதேபோல் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நிதி சார்ந்த துறை வழங்கப்படும் என்றும் அதிமுகவின் அமைச்சரவையிலேயே பன்னீர்செல்வம் அவர்கள் நிதி சார்ந்த அமைச்சராகத்தான் பணியாற்றினார். இதன் காரணமாகத்தான் திமுகவில் இணைந்தால் நிதியமைச்சர் பதவி கூட வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதற்கேற்ப திமுகவினர்களும் கூறி வருகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் எந்த ஒரு நோக்கமும் பன்னீர்செல்வம் அவர்களிடம் செல்லுபடியாகாது. எம்ஜிஆர் அவர்களது காலத்திலிருந்து மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது காலம் வரை திமுக தான் எங்களது பிரதான எதிரி என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறி வருகிறார். தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதை தவிர ஒருபோதும் திமுகவில் இணைய மாட்டார். துணை முதல்வர் பதவி கொடுத்தாலும் கூட திமுகவில் பன்னீர்செல்வம் அவர்கள் இணைய மாட்டார் என்ற தகவல் தற்பொழுது உறுதியாகியுள்ளது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்கலாமா அல்லது திமுகவில் பன்னீர்செல்வம் அவர்கள் இணைந்து விடலாமா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.